நேயர்களே, தமிழ்நாடு முழுவதும் நாம் ஒரு கருத்து கணிப்பை அல்ல, மக்களிடத்தில் பேசணும். இப்போ மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, பெரும்பான்மையானவர்கள் அல்ல, அனைவரத்தில் அதிகமான பேர், 100க்கு 50% பேர்னு கூட வச்சுக்கிடலாம், 40% பேர் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டால், யாரை கேட்டாலும் நாங்கள் தாவேக்காக்கு போட்டோம், தாவேக்காக்கு போட்டோம். கோயம்புத்தூரில் சூலூர்பேட்டு அந்த பக்கம் எல்லா இடங்களிலும் கேட்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை கேட்கவில்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, சென்னை, புறநகர் பகுதிகள், அர்பன் ஏரியாக்கள் எல்லாவற்றிலும் யாரை கேட்டாலும் தாவேக்காக்கு தான் போட்டேன்னு சொல்கிறானே. அப்போ தாவேக்கா அவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துட்டா. அது ஒரு பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய செய்தியாக மாறிப்போச்சு தோழர்களே. தாவேக்கா தாவேக்கா தாவேக்காங்கிற அளவிற்கு ஒரு ஆச்சரியமான விவகாரமாக மாறி இருக்கிறது. இதுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானலில் ரெஸ்ட் எடுக்கிறார். மரியாதைக்குரிய ஸ்டாலினுடைய ஒய்ஃப் அம்மா அவங்க துர்கா ஸ்டாலின் பூம்பாறை மலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை அவங்க பூஜிக்கிறாங்க. மற்றும் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த கோயில்லையும் போய் அவர்கள் கண்ணீர் வடித்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்க அப்படின்னு ரொம்ப கேட்டதாகவும் தகவல் வருது. இது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு நடிகர் விஜய் என்னது சம்ஹார யாத்ரா, ஏதோ ஒரு யாத்திரைக்கு அவர் போயிருக்காரு. எந்த ஊருக்கு? திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவதற்கு சம்ஹார யாத்ரா. இப்போ எதுக்குப்பா போனார் அப்படின்னா, அவர் ஒரு பத்திரிக்கை, ஒரு பிராமண பத்திரிக்கை, பேர் தினமலர். அவர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவர்கள் இந்து நம்பிக்கை கொண்டவர். அப்படியே உள்ட்ட அடிக்கிறான் பாருங்க. அதனால் அவர் முருகன் மீது நம்பிக்கை கொண்டவர். சம்ஹார யாத்ரா, ஏதோ ஒரு சம்ஹாரன்னு சொன்னானே அளவு, அது மறந்து போச்சு, செய்வதற்கு போயிருக்கிறார். தனி விமானத்தில் போய் இறக்கியிருக்காருன்னா அவனுக்கு ஏற்றவாறு ஒரு செய்தியை தினமலர் போட்டிருக்கான். ஆனால் உண்மையிலேயே நம்ம நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். கருத்து கணிப்பு சொல்ல மாட்டேனா, அது சொல்கிறதுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் தடை. இப்போ இந்த மக்கள்கிட்ட கேட்டங்க, வாக்கு எடுத்த இடத்துல ஒரு 10-20 பேர், அனைத்து இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள், எங்கே பார்த்தாலும் நாங்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டோம், தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டோம். சரி, 50 வயசுக்கு மேலே உள்ளவர்கள், ஒரு பெண், தலித் பெண், அவர் சொல்கிறாரு, பெரம்பூரில் 3000 ரூபாயா வாங்கினேன் திமுகட்ட, ஆனால் ஓட்டு போட்டது பிஜிலு, அயன் பண்ணக்கூடிய நாகராஜ், அதேமாரி உசிலம்பட்டி, அந்த ஊர்லேருந்து வந்தாங்க இப்போ பையன், எல்லாருமே தாவேக்கா. முடி வெட்டக்கூடிய பார்பர், அவங்க தாவேக்கா. ஏற்கனவே நான் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம், இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோர பகுதிகள், அதில் கடலோர பகுதிகளில் ராமநாதபுரம் அந்த பக்கம் எல்லாமே, முத்துப்பேட்டை, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மீனவர்கள், இந்து மீனவர்களும் சரி, பெரும்பான்மையாக தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தாவேக்கா ஒரு பெரிய ஃபோர்ஸாக உருவாயிட்டாங்க, பெரிய அளவில். இதெல்லாம் எப்படி ஓட்டு கன்வெர்ட் ஆகுங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் போட்டிருக்காங்க. ஆனால் சிலவங்க டிஎம்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அதை சொல்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஆதாரம் இல்லைல்ல. இப்போ எத்தனை % வருவாங்கன்னு நாம் சில ஆளுக்கிட்ட கேட்டோம். சிலவங்க 17, 15, 18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்மள்கிட்ட ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆதாரம் இருக்கிறதுங்க, எல்லா இளைஞர்களும் வயோதிகர்கள் வரைக்கும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது, இது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் டிஎம்கே இந்த எலெக்ஷனில் அநேகமாக செட்பேக் ஆகும், பெரிய செட்பேக் ஆகலாம், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஏடிஎம்கே செட்பேக் ஆகலாம், எல்லாருமே செட்பேக் ஆகலாம். ஏன்னா அந்த அளவிற்கு அவர் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான்.
ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல், களச்சூழல் காணப்படுகிறது. சிலர் சொல்கிறாங்க இல்லை, ஆனால் நாம் கேட்ட அளவில் எல்லா இடத்துலையும் தான் அர்பனைசேஷன், கிராமப்புறங்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னா 17% சிறுபான்மையினர் வாக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில். இருக்கலாம், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள். இப்போ இந்த கிறிஸ்தவர்களில் தலித் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வன்னியர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உடையார் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நாடார் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அப்புறம் பெர்னாண்டஸ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பல்லர் கிறிஸ்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர், இப்படி எல்லா சமூகத்திலையும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஜோசப் விஜய்ங்கிற பேருக்கு ஓட்டு போடுவாங்க. அது கடலோர மீனவர்கள் உறுதியாக சொல்லிட்டேன், மெஜாரிட்டி 100 மீனவர் இருந்தால் 80 மீனவர் போட்டுருவார், அதில் டவுட்டே இல்லை. அது கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் வாக்குகள்லாம் அவருக்கு தான். ஆனால் எந்த காலமும் 1967 திமுகவுக்கு ஒரு கம்யூனிட்டி மாறாமல் போட்டுக்கிட்டே இருந்தான். பெரிய தியாகம் செஞ்சுக்கிட்டு இருந்த கம்யூனிட்டி தான் இந்த இஸ்லாம் கம்யூனிட்டி, முஸ்லீம்கள். அதில் இளைஞர்கள் எல்லாரும் நிறைய பேர் இந்த முறை போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் தொகுதியிலே அனிதா ராதாகிருஷ்ணனுங்கிற வேட்பாளருக்கு ஓட்டு இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம் களத்துலேருந்து கேட்டோம். திருச்செந்தூர் தொகுதி, அப்புறமா சென்னை புறநகர் பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலும் கூட பாரம்பரிய டிஎம்கே காரருடைய ஒய்ஃப் கூட போட்டிருக்காங்க. நேரடியாக பார்த்ததான். நம்ம ஒரு செய்தியாளனாக பொய் சொல்லணுங்கிற தேவை எனக்கு இல்லை. நமக்கு யார் வந்தாலும் ஒன்றும் கிடையாது. ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அது வேறு விஷயம். இப்போ நம்ம திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தால் திமுகவுக்கு வாய்ப்புன்னு சொல்லலாம், அதிமுகவுக்கு வாய்ப்பு இருந்தால் அதிமுகவுக்கு வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பார்க்கின்ற போது நிலவரம் கலவரமாக இருக்கிறது. அப்படி எதற்கு எல்லாரும் தாவேகா விசில்? ஏதோ மனசுக்குள்ள பெரிய வெறுப்பு இருக்கு. திமுக மீதும் அதிமுகவின் மீதும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பு இருக்கிறது தெரியுது. ஏன்னா திமுகவினுடைய நலத்திட்டங்கள் 3000 கொடுத்தது, 5000 கொடுத்தது, 2000 ரூபா கொடுத்தது, அப்புறம் 2000 தரேன்னு சொன்னது, அப்புறமா நான் முதல்வர் திட்டம், அந்த திட்டம், அதெல்லாம் ஒன்றும் விளங்கலை, அப்படி தான் தெரியுது. ரெண்டாவது இங்கே பார்க்குற போது இவர்களுக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்போ பார்த்தாலும் 60 வருஷமாக திமுக அதிமுக, இந்த முறை நம்ம மாற்றி பார்க்கலாமே என்ன அப்படின்னு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் பால் தாவேகாவுக்கு எல்லா சராசரியாக அனைவரும் வாக்களித்திருப்பதை போன்றுதான் நமக்கு புரிகிறது. அதில் நோ டவுட்ஸ் அபவுட் இட் செல்ஃப். இது குறித்து எந்த சந்தேகம், வெற்றி தெரியாது எனக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமாக டெப்த்தாக உள்ளே போய் பெனிட்ரேஷன் ஆகணும். அநேகமாக நாளை 29ஆம் தேதி மாலையோடு எலெக்ஷன் கேம்பிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்க போகுது என்பது நமக்கு தெரியும். அந்த விவகாரத்தை நாம் அனலைசிங் பண்ணித்தான் செப்பாலஜிஸ்ட்லாம் களத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வாக்கு யாருக்கு அளிப்பது என்ற ஒரு பெரும் போட்டியிலே அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் அநேகமாக நாளை மாலை வரும். தேர்தல் முடிந்த பிறகு 6 மணிக்கு போல் முடியும். முடிந்த பிறகு 6:01 தமிழ்நாட்டுடைய நிலவரங்கள் கலவரமாகலாம். யார் வெற்றி பெறுவார், இழுபறி என்பதெல்லாம் நாளை வரலாம் என்று நாம் நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. அதுவரைக்கும் நாம் பொறுத்து பார்ப்போம். நான் கேட்ட அளவில் எனக்கு ஒரு 35 ஆண்டு கால 40 வருஷ அனுபவம் இருக்குது. எனக்கு 40 ஆண்டு காலம் எனது அரசியல் அனுபவத்தில் இந்த முறை அவர் ஆட்சியை பிடிக்காட்டாலும் கண்ணியமான வாக்குகளை பெறலாம். அதில் ஒரு 40 தொகுதிகளை கூப்பிட்டு பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நிலவரம் இப்போது ஒரு சிக்கலில் தான் போயிட்டுருக்கு டிஎம்கே பொறுத்தவரை. மீதி உள்ள செய்திகள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து ஸ்டெப் டவுனை தரேன். மீண்டும் நம்ம எதை சொன்னாலும் ஓரளவுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு யூகமான முறையில் சொல்லிவிடக்கூடாது. அதனால் நாளை மறுநாள் வரக்கூடிய செய்திகளோடு உங்களுக்கு ஆதாரம் தரேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.